ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். ஒரு கார்டன் வீடியோ மறுபடியும். இப்போ சமீபமாக உங்களுக்கே தெரியும், ஜெர்மனியில் பயங்கர வெயில். ஒரு 40 டிகிரிஸ் தாண்டி ஒரு ரெக்கார்ட் பிரேக் அளவுக்கு இங்கே வெயில், தாங்க முடியாத வெயில். படுக்கிறதும் கஷ்டம், வேலைக்கு போகிறதும் கஷ்டம். ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த தாவரங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம், வெயில். ஸோ தண்ணி ஒரு நாளும் நம்ம ஊற்றிக்கிட்டு வந்தோம். வெயில் தண்ணி அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் கார்டனை பார்த்தீங்கன்னா முதல் வீடியோக்கும் இப்போக்கும் பெரிய வித்தியாசமே இருக்குது. அதுவும் இந்த வாழையில் தெரியும், நல்ல குட்டியாக இருந்தது. இப்போ இடுப்பை தாண்டி வளர்ந்துருச்சு. இப்போ வீடியோவில் அது பெருசாக தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இது என்னுடைய ஹைட்டை தாண்டி வளர்ந்துருக்கு இந்த வாழை. ஸோ பாருங்கள், இங்கே அட்டி மரமும் காய் வந்துருச்சு. என்ன நிறைய காய் மறைஞ்சு இருக்கு. வீட்டில் தெரியுது எந்த தெரியல. இங்கே காட்டுவோம் முடிவா. நான் இங்கே போய் வரைய தெரியுது, கீழே இதில் தெரியுதா? நிறைய காய்கள் வந்துருக்கு. வெயில கண்டோன்னு எல்லாம் காய்ச்ச தொடங்கி 30 காய் இருக்கும். இல்லை இங்கே பீன்ஸ் எங்களுடைய ஃபேவரட். காய்க்க தொடங்கிட்டு பீன்ஸ் நல்ல வெயிலுக்கு பிறகு தான் வர தொடங்கி. இங்கே வச்சு பீன்ஸ், இங்கே வச்சு பீன்ஸ், இதில் வச்சு பீன்ஸ், அண்ட் அங்கே தொங்கலையும் இருக்காரு. நம்ம இப்போ காட்டுவோம். கத்திரிக்காவும் இப்போ வெயிலில் இன்னும் வந்துட்டு கீழே. உள்ளுக்குள்ள பீட்ரூட் இருக்குது, அது நீ அப்படியே வரும். ஸோ அண்ட் இங்கே இது வெள்ளரிக்காய் உள்ளுக்குள்ள எங்கே மறந்துக்கிட்டு இருக்குது. பெரிய காய் ஒன்று வந்தது. வாங்கால பக்கம் இருக்கு. இது கொஞ்சம் சின்ன இனத்தை சேர்ந்தது. பழதான் போயிடும். சலாட் இங்கே தான் பெரிய இதுவும் இதுதான் மினி கூர்க்கன் தான் பெருசாக வந்து நல்ல பெருசாக வந்துட்டோம். நாங்கள் புடுங்காதனால வெயிலால் வீடியோக்கள் எடுக்க இல்லாமல் போச்சு. 10-11 மணிக்கு தான் வெயில் போகும். இன்றைக்கு தான் கொஞ்சம் மழை குணமண்டபடியாக ஏர்லியாக போயிட்டுது வெயில். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அறுவடை செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லாட்டி காரணிக்குள்ள வரையில்லாத பயங்கர. இங்கே பாருங்க, இதுதான் பெருசு மஞ்சள் சுக்கினி. மஞ்சள் சுக்கினி இது இன்னும் பெருசாக வந்துட்டு. மஞ்சள் சுக்கினி நான் பார்க்கல கடையில். நல்லா இருக்கும். அங்கே வச்சு நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன காய்கள் எல்லாம் வந்துருச்சு. நிறைய எல்லாம் காய்க்க தொடங்கி. பீன்ஸ், தக்காளி பாருங்க, இட்டாலி தக்காளி தண்ணி காணாது, இன்னும் ஊட்டு வந்துடாம எல்லாம் பிடிச்சி கட்டி விட்டு. ஆனால் பெருசாக வந்திருக்கு. இது அந்த இட்டாலியில் வாங்கின தக்காளி பெருசாக வேற மென்னு. நான் முதல் கார்டன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் குட்டியாக இருந்திருக்கும். இன்னைக்கு பாருங்க காய் இப்போ எல்லாம் வந்துருச்சு. பெரிய காயில் வரும். வித்தியாசமான காய். அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த நார்மல் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் உள்ளுக்குள்ள வளைஞ்சு வருது. பார்ப்போம். ஆனால் தண்ணி நல்லா ஊட்டுன்னு பாருங்க, இலையில எல்லாம் இங்கே சுருங்கிருச்சு. உள்ளுக்குள்ள மிளகா வந்துருச்சு. வடிவா நல்ல பச்சையாக இருக்குது. கொஞ்சம் 2 குடுங்குவோம் நாளைக்கு சமையலுக்கு. நல்ல விஷயம் காய்ஸ். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சமைக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துட்டு இங்கே பீட்ரூட் எல்லாம் வாளிக்குள்ளே வச்சுட்டோம். வருது இது இங்கே வருது. என்ன பேர்? சுரைக்காய். வருது சின்ன நம்ம பின்னால் வச்சிருந்தாங்க. அது முளைக்கையில் பெருசா இது தண்டவாட்டில் ஒரு நெத்து விழுந்து அப்படியே வேற இனி இதை அப்படியே வந்துடுது. இனி இது மேல அப்படியே படர விட அந்த பூத்துட்டு நிறைய பூ வந்துருச்சு. இதுக்குள்ள மிளகாயில் தான் கன மிளகாயில் வந்து இது ஊர் மிளகாய். என்ன இது எங்கட ஸ்ரீலங்கன் மிளகாய், எங்கட நாட்டு மிளகாய். அந்த 1-2 போட்டாலும் நல்ல உரைப்பா இருக்கு. பூவல் நிறைய காயை பிடிச்சிருக்கு. வேற இருக்குமே என்ன. எஸ், சிங்காலையும் போனேன் நம்ம முதல் காட்டியிருந்தோம். இப்போதான் நல்லா மேலே வருது. நிறைய காய்ச்சத்தனை வெயில கண்டாப்ப எல்லாம் காய். பீன்ஸுக்கு இந்த வெயில் தான் முக்கியம். ஆரம்பத்தில் ஒன்று வரலன்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் அது மெல்லமாக வருது. இதில் நம்ம அப்படியே
படர விடலாம். ஸோ ஒரு மேலே அப்படியே இழுத்து இங்கே பாருங்கள், இந்த செட்டப் நான் வச்சுருக்கிறோம்ல, இதில் அப்படியே நம்ம போட வேண்டியதான். ஸ்ட்ராபெரிஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பிடிங்கியாச்சு. திருப்பி பூக்குதா? இங்கே பாருங்கள், திருப்பி காய்கள் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா மறுபடியும் வருது. அதுதான் இந்த ஸ்ட்ராபெரின்ற மகிமை. இங்கே கோல்ராபி இதுவும் பறக்க நல்லா இருக்கு. மிளி ஒன்று காணும் தானே? ஒன்று காணும். இன்னொன்று பொடுக்கலாம். இல்லை இருக்கட்டும். இது பெருசு ஒன்று காணும். இதெல்லாம் பெருசாக இருக்குது. இஞ்சாலமெல்லாம் சின்ன தக்காளி, இஞ்சி சின்ன இது குட்டி தக்காளி சைஸ் எல்லாம் காய்க்க தொடங்கிட்டீங்க. இங்கால பசலையை கொஞ்சம் போடணும். அங்காலையும் காய்க்க அந்த பூ நிறைய வந்திருக்கிறபடியா அதில் அங்கே தக்காளி. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சைஸ் தான். செரிக்க மாட்டேன். அது ஜெர்மன் தக்காளியே நான் இங்கே நட்டது. இங்கால வந்து நாம் இத்தாலி தக்காளி நல்ல பெருசா. பூசணிக்காய், பம்பாய் பூசணிக்காய் வச்சு விட்டது இப்போ தான் படம் வருதா? ஓ வெயில கண்டு நம்ம போன முறை அந்த இந்தியாவில கொண்டு வந்த பூசணிக்காய் வைக்கல. இந்த முறை அம்மா அந்த பூசணிக்காய் இது பம்பாய் பூசணிக்காய்னு சொல்கிறாங்க பேர். ஆனால் இங்கே இருந்து தான் அந்த விட வந்துச்சு. மிளகாயில் போன முறை வந்த பூசணிக்காய் உங்களுக்கு தெரியும் காய்ஸ், இந்த மொட்டை வளவு பூசணிக்காய் மட்டும்தான். அந்த அளவுக்கு அது வளர்ந்துருந்துச்சு. அவ்வளோ பவர் இந்தியா அந்த சீட்ஸுக்கு. டொமாட்டோ தானே பூ, இதுவும் டொமேட்டோஸ். அந்த பூக்குது. ஆனால் என்ன மாதிரி காய்கள் இந்த வடிவங்கள் பிறகு எடுப்போம். என்ன அது வரது இங்கே கொஞ்சம் கலண்டு இருக்குது. இங்கே மிளகாய் வச்சு கத்தரிக்காய் வச்சிருக்கு. மிளகாய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் இருக்குங்க. கத்திரிக்காய் இந்த பூக்க தொடங்கிட்டு. கத்திரிக்காய் இப்போ வரது பாருங்க வெளியில். கொஞ்சம் கலந்து போட்டுருக்கு. நான் இங்கே போய் வரைய தெரியுது. எல்லாம் கலந்து போட்டுருக்கு. உருளைக்கிழங்கு, கேரட்டும் ஒளிஞ்சி இருக்காது. போன பேர் இவ்வளோ காயுண்டு. வாரக்கிழமை புரிஞ்சிடலாமா? வாரக்கிழமையே கொடுக்கலாமா? இந்த முத்தி இப்போ தான் நான் மேல் நோக்கி வளருது. அதான் நல்லது. ஏன்னா கட்டினத்துக்கு அதுக்கு தான் காய் செய்யறாங்க பீன்ஸுக்கு. ஸோ இந்த பாருங்க காய், சிவப்பு உருளைக்கிழங்கு இங்கே வந்திருக்கு. நாங்கள் சிவப்பு உருளைக்கிழங்கு போட்டுனாங்க. இல்லை நோங்களா கொஞ்சம் கலண்டு போட்டுருக்கோம் போல. மேல் நோக்கி காய்க்கிற பச்சை மிளகாய். இதுவும் பயங்கர உரைப்பு. இதுவும் உரைப்பு, நல்ல உரைப்பு. இது உப்பை வச்சது ஒரு மாதிரி தப்பிக்கு பீடுக்கிறது. அந்த வெதர் மாற்றங்களுக்கு இன்னும் நிற்கிறேன். நான் இது வந்தான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் வச்ச கண்டு. இது நல்ல உரைப்பு பச்சை மிளகாய். இதுக்குள்ள நிறைய காய்ச்சல் பச்சை மிளகாய். இதால் வாங்க. கூட புரிஞ்சுட்டு நாளைக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துடலாம். தக்காளி, இங்கே தக்காளியும் இங்கே பீட்ரூட்டும் நடுவில் போட்டிருக்கோம். முடியல எக்கச்சக்கமாக வந்துருக்கு. ஃபுல்லாக மூடி வளர்ந்துருது இங்கே தக்காளி. ஃபுல்லாக தக்காளி தான். என்ன வடிவத்தில் வருன்னு தெரியல. எல்லாம் கலந்து வாங்கினது. நீளமாக வருதா? பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் பெருசாக வந்தால் தான் வடிவாக தெரியும் எங்களுக்கு. இன்னைக்கு இந்த பெரிஸ் சிவப்பு பாருங்க எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள இனிதான் பர்ஃபெக்ட் டைம். இன்னைக்கு நாம இதை அப்படியே இதில் ஜாம் செய்யலாம். ஜாம் இல்லை, அதை அப்படியே சாப்பிடணுமாம்மா? அப்படியே சாப்பிடலாம். என்னத்துக்கு அதை ஜாம் பண்ணுறீங்க? ஜாம் வேணாம், சும்மா சாப்பிடலாம். இன்னைக்கு இரவு கொஞ்சம் சாப்பிடலாம். ஃப்ரெஷ் தானே. தண்ணி அன்றைக்கு தண்ணி அடிக்கிறேன்னா சாப்பிட கை கழுவிப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஓகே, இது வந்து எல்லாம் நச்சு வசாமண்ணா. மருந்து போடாத கலப்படம் இல்லாத ஆர்கானிக். இந்த உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. உள்ளுக்கு போகணும். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே நாம் மிளகாய் போடலாம். ஊர் ஃபீலிங் வருது நான் இதை பார்க்கும்போது. ஓகே, இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டிருந்தான். இந்த ஆப்பிள் மரத்தை இல்லை, ஆனால் ஆப்பிளையும் டக்குன்னு காட்டிடலாம். இங்கேயும் இல்லை, இந்த தண்ணியில் கொஞ்சம் காணாது போல் சுருங்கிருச்சு. ஆனால் இங்கே காய் வந்துருச்சு. இப்போ ஆப்பிள் காய். என்னம்மா சொன்னீங்க? கரெக்ட். யா, இந்த அர்த்தம் உங்களுக்கு காட்டிருந்தேன். கரெக்டு. இங்கே பாருங்கள், ஊழல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம். நல்லா வந்துருச்சு. நீ எப்போ நீ எடுக்கலாம் ப்ரோ? 2 கிழமை 1 கிழமை
ஒரு மாதம் போட்டுமா அதான் நல்ல திக்காக வரணும் தோண்டி இருக்கக்கூடாது அதான் வருது கொஞ்சம் பெருசாகும் ம் இங்கே பாருங்க புதுசாக நம்ம போட்டுருந்தோம் நல்ல குட்டியாக இருந்துச்சு பாருங்க இப்போ தான் பீன்ஸுக்கு மரியாதை நம்ம நட்டுருக்கு இங்கே அந்த பெரிஸ் தாங்க வந்து 2-3 வாய்க்கில் வச்சு பார்ப்போம் சூப்பராக இருக்கு ம் மரத்தில் பிடுங்கி சாப்பிட்ற சுவாமி இருக்குல்ல யா வேறு டேஸ்ட் புளிக்குது புளிக்குது இனிக்குது அதான் அது இந்த டேஸ்ட் புளிப்பும் புளிப்பும் கலந்தது தான் ம் வாங்க பிடிச்சி வச்சுருக்கேன் இந்தா இன்னும் இருக்கேண்ணே இந்த முறை நல்ல அதான் அந்த பசலமான் போட்டதுனால தான் இந்த மரம் ஃபுல்லாக இங்கே போட்டுனாங்க இல்லை நல்லா வளர்ந்து மரமும் ம் நல்லா வளர்ந்துட்டு பார்த்தீங்களா இது வந்து எக்ஸ்பென்சிவ் காய்ஸ் கடையில் நீங்கள் வாங்கினா தெரியும் உங்களுக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 100 கிராமே ஒரு 3 ரூபா 2 ரூபான்னு போடுவாங்க 2 ஈரோஸ் அப்படியே ஃபுல்லாக சாப்பிடணும் புடுங்கா விட்டுட்டோம் இங்கே ஊர் நெல்லிக்காய் காட்டுங்க 1-2 புடுங்கி எங்கட அதான் அது மாறி அதெல்லாம் புடுங்கா விட்டப்ப கபுத்தா போயிட்டு நாங்க அன்னைக்கு போன வீடியோவில் சொன்னது கொஞ்சம் டைம் இருக்குன்னு ஓ புடுங்குறதுக்கு அப்படியே விட்டுட்டோம் குருவியல் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி அட்லீஸ்ட் குருவியாவது சாப்பிட்டுருக்கு யார் வரைக்கும் சந்தோஷம் இந்த இப்போ தெரியுதா ஃபோக்கஸில் விழுந்துருச்சு உள்ளுக்குள்ளே இது இனிக்கும் நல்லாயா இந்த இன்னொரு நல்ல இனிப்பு கடவுளுக்கு பெரிய பெரிய மொத்தத்தில் வேறு ஓகே காய்ஸ் பார்த்தாச்சு இப்போ ஐட்டிங் இன்னும் ஒரு 2 கிழமை 3 கிழமை போனோம்னா இன்னும் ரொம்பவே பவராக எல்லாமே வளர்ந்து நிற்கும் இங்கே பாருங்கள் நல்ல வியூ மழையும் வெயில் அதான் நம்ம சொல்கிற மாதிரி எல்லாம் மாற்றி வந்துச்சுன்னா செம்ம கார்டனுக்கு அதுதான் பெஸ்ட்டு ஸோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ இப்போயே லைக் பண்ணிடுங்க பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டேக் கேர் உங்கள் ஜெர்மன் தம்பி